தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகள் பிறக்கும் போதோ அல்லது கருவுல இருக்கும் போதோ ஏற்படுற ஒரு பரம்பரை நோய் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நோயோட பேரு தலசீமியா. இந்த தலசீமியான்றது மரபணு மாற்றங்களால ரத்தத்துல ஏற்படுற ஒரு கோளாறு. ஆல்பா பீட்டா குளோபின் மரபணுக்கள்ல மாற்றம் ஏற்பட்டு அதனால ஏற்படுற ஹீமோகுளோபின் கோளாறுன்னு கூறப்படுது. இதனால ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சு எரித்ரோபோய்சிஸ் அதாவது ரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டுது. இதனால குழந்தைகளுக்கு வெளிர் நிற தோல், குழந்தைகள் பிறக்கிறப்பவே மஞ்சக்காமால வரலாம், ரொம்ப டார்க்கா சிறுநீர் போறது, குழந்தைகள் சுறுசுறுப்பு இல்லாம எப்பவுமே சோர்வா இருக்கிறது, சரியா சாப்பிடாதது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கலாம். குழந்தையோட 6 மாதங்கள்ல இருந்து 2 வயது வரைக்கும் இந்த அறிகுறிகள் அதிகமா இருக்குமா. அதே மாதிரி இந்தியாவுல 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் குழந்தைகள் தலசீமியா பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.2 கோடி பேருக்கு தலசீமியா வரதுக்கான அறிகுறிகள் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 15,000 குழந்தைகள் இந்த பாதிப்போட பிறக்கிறதா தரவுகள் சொல்லுது. இது முக்கியமான சுகாதார பிரச்சனைன்னு உலக சுகாதார அமைப்பும் எச்சரிக்குது. குழந்தைகள் சிறப்பு நிபுணர் டாக்டர் ரகுராம் சிபி இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, ரத்த சோகை மோசமாகும் போது குழந்தைக்கு மஞ்சக்காமாலை, அடர்த்தியான சிறுநீர், கல்லீரல் மண்ணீரல் பெருசாகிறது, வயிறு பெருசாகிறதெல்லாம் ஏற்படும். இதுக்கு உடனடி சிகிச்சை எடுத்துக்கலனா குழந்தையோட வளர்ச்சி தாமதமாகும். இதயம், கல்லீரல், நாளமில்லா சுரப்பிகள்ல பாதிப்பு ஏற்படலாம். தலசீமியா லேசான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் லேசான ரத்த சோகை இருக்கும் அல்லது சில நேரங்கள்ல எந்த அறிகுறிகளுமே இருக்காது. இதுக்கு காரணம் குழந்தைகளுக்கு முறையான பரிசோதனை செய்யப்படாததுதான். குழந்தை கருவுல இருக்கும் போதோ அல்லது பிறந்த உடனேயோ சரியான பரிசோதனைகள் செய்யணும்னு மருத்துவர் அறிவுறுத்துறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு குறைபாடு உள்ள மரபணு மூலமாக பெற்றோர்கள் கிட்ட இருந்து தான் இந்த பாதிப்பு ஏற்படுது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலும் பரிசோதனையில தான் இந்த பிரச்சனை கண்டறியப்படுதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே தலசீமியா பாதிப்பு இருக்கிற 2 பேரு திருமணம் செஞ்சுக்கிறப்ப குழந்தைகளுக்கும் தலசீமியா பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பாதிக்கப்பட்டவங்களோட ரத்த அணுக்களோட எண்ணிக்கையை தெரிஞ்சுக்கணும். ஹீமோகுளோபின் சிவப்பு ரத்த அணுக்களோட எண்ணிக்கை மூலமா பாதிப்பு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அடுத்த கட்ட பரிசோதனைகளும் இருக்கு. குழந்தைகளுக்கு தீவிரமா இருக்கிற சமயத்துல ரத்த மாற்று சிகிச்சை தேவைப்படும் மூத்த ரத்தவியல் நிபுணர் டாக்டர் சசிதரன் சொல்றாங்க. அதாவது குழந்தையோட உடல்ல வேறு ரத்தத்தை செலுத்தி மாத்துறது மூலமா இரும்பு சத்து அளவை சரி செய்யலாம்னு சொல்றாங்க. இதுக்கு மாற்று அறுவை சிகிச்சைகளும் இருக்கு. உடன் பிறந்தவர்களோட ஸ்டெம் செல் மூலமா சிகிச்சை செய்யும் போது ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்கு திருமணத்திற்கு முன்னாடியும் பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா பரிசோதனை செஞ்சுக்கணும். வீட்டுல யாருக்காவது மரபணு ரீதியா குறைபாடுகள், பிரச்சனைகள் இருந்தா நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடியே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது நல்லது. கர்ப்பமா இருக்கும் போதும் பாதிப்பு இருக்கான ஸ்கேன் மூலமாவும் தெரிஞ்சுக்கலாம். இறுதியா குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பா செஞ்சுக்கணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.